லாபத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அதிகார வெறிக்காக சுய லாபத்துக்காக அழிக்கிறாரு அதிமுக. உங்களுக்கு ஏன் கவலை? உங்களுக்கு ஏன் அந்த கவலை? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினரா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பார்த்து கொள்வார்கள். தமிழ்நாடு 2019 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து நாங்கள் பெற்ற வாக்குகளை விட 1% வாக்குகள், அதாவது கூட்டணியோடு சேர்ந்து 19.39%. இப்போது கூட்டணி இல்லாமல் இந்த தேர்தலிலே எடப்பாடியார் அவர்களை முன்னிலைப்படுத்தி 40 நாடாளுமன்றத்திலும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 20.46%. ஆக அண்ணாமலை பெற்றிருக்கிற வாக்குகள், பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிற வாக்குகள் பாரத பிரதமரை முன்னிலைப்படுத்தி 15 மத்திய அமைச்சர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு அவர்கள் பெற்றிருக்கிற வாக்கு தற்போது குறைந்திருக்கிறது. அண்ணாமலை முன்னிலைப்படுத்தி வாக்குகள் வாங்கவில்லை. அண்ணாமலைக்காக யாரும் ஒரு வாக்குகள் கூட போட்டதாக நமக்கு தெரியவில்லை. பாரத பிரதமரை முன்னிலைப்படுத்தி 15 மத்திய அமைச்சர்கள் தொடர்ந்து பிரச்சாரம் மேற்கொண்டுதான் எத்தனை கூட்டணிகள், பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி, அதே போன்று அவர்கள் இருக்கிற எஸ்ஆர்எம் கல்லூரி குழுமத்தைச் சேர்ந்த அவர் கூட்டணியில் இருக்கிறார். அதே போன்று அவர்களுடைய கட்சியிலே சரத்குமார் கூட்டணியில் இருக்கிறார், டிடிவி கூட்டணியில் இருக்கிறார், ஓபிஎஸ் கூட்டணியில் இருக்கிறார், ஜான் பாண்டியன் அவர் கூட்டணியில் இருக்கிறார், பாட்டாளி மக்கள் கட்சி அவருடைய கூட்டணியில் இருக்கிறது. இத்தனை கூட்டணிகள் வைத்துக்கொண்டு பாரத பிரதமராக அவர்கள் முன்னிலைப்படுத்தி இந்த பெற்ற வாக்குகளிலும் கடந்த தேர்தலை விட இப்போது குறைந்திருக்கிறது. இது யதார்த்தம், அது அவருக்கும் தெரியும். அதை மறைப்பதற்காக, ஆகவே அண்ணாமலை அவர்கள் கட்டுகிற கனவு கோட்டை என்பது டெல்லி தலைமை ஒரு உத்தரவிலே அவர்கள் மாற்றத்தை உத்தரவு போட்டார்கள் என்று சொன்னால் இந்த கனவு கோட்டை தகர்ந்து போகும். ஆகவே தான் அவர் தொடர்ந்து இது போன்ற அவதூறுகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு பொதுச் செயலாளரை கண்ணாடியிலே பாருங்கள் என்று சொல்கிறார். அவர் முகத்தை அவர் கண்ணாடியிலே பார்த்தால் நல்லது. அது அவர் பார்ப்பாரா பார்க்க மாட்டாரா என்று தெரியாது. இப்போது அவர் என்ன செய்கிறார்? பாரதிய ஜனதா கட்சியில் அவரை பார்த்து வருகிற கட்சிக்காரர்களை முன்னிலைப்படுத்துகிறார். அவர்கள் கிரிமினல் பின்புலத்தோடு வருகிறவர்களை முன்னிலைப்படுத்துகிறார். எத்தனை பேர் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவுப்பட்டு அந்த கிரிமினல் பின்புலத்தில் இருக்கிறவர்கள்? இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்ற வேண்டும் என்று உழைத்த உத்தமர்களை, உழைத்த மூத்தவர்களை, முன்னவர்களை, அனுபவசாலிகளை அவர் திட்டமிட்டு புறந்தள்ளுகிறார் என்ற அந்த குரல் தொடர்ந்து அங்கே ஒலித்து கொண்டே இருக்கிறது. அவர்களை எந்த இடத்திலும் அவர் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது. அவர்களை தள்ளி வைத்துவிட்டு இவரை முகத்தை பார்த்து வந்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களை மட்டும், அவர்கள் எந்த விதமான கிரிமினல் பின்புலத்தில் இருந்தாலும் அவர்களை முன்னிலைப்படுத்துகிற காரணத்தினாலே, இது போன்ற தலைவர்கள் காரணத்தினாலே தான் 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இன்றைக்கு 1.5 லட்சம் வாக்குகளிலே 3-4 சுற்று பின்னடைவை சந்தித்து வர வேண்டி இன்றைக்கு 272 மெஜாரிட்டியை பிடிக்க முடியாமல் 240 அந்த இடங்களிலே அவர்களுடைய வெற்றி சுருக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ஆகவே இன்றைக்கு கிராமத்திலே சொல்வார்கள், முதலீடு போடாமல் லாபம் எதிர்பார்ப்பவர்களுக்கு ஏமாற்றமே மிச்சமாக இருக்கும் என்று கிராமத்திலே சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் அண்ணாமலை அவர்கள் எந்த விதமான முதலீடுகளும் அவருடைய சேவையை, அவருடைய தியாகத்தை, அவருடைய உழைப்பை, அவருடைய அனுபவத்தை, அவருடைய அறிவாற்றலை முதலீடு செய்யாமல் அறுவடை செய்ய வேண்டும் என்று நினைப்பதால் அவருக்கு இப்போதும் ஏமாற்றம், இனி எப்போதும் ஏமாற்றம். சிலரோட சுய லாபத்துக்காக எடப்பாடி பழனிசாமி அதிகார வெறிக்காக சுய லாபத்துக்காக அழிக்கிறாரு அதிமுக. உங்களுக்கு ஏன் கவலை? உங்களுக்கு ஏன் அந்த கவலை? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினரா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினரா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் பார்த்து கொள்வார்கள், தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொள்வார்கள். யார் கட்சிக்காக, பாதுகாப்பதற்காக, வளர்ப்பதற்காக, இதை பொக்கிஷமாக போற்றி பாதுகாப்பதற்காக உழைக்கிறார்கள் என்பது 8 கோடி தமிழர்களுக்கு மத்தியில் இருக்கிற 2 கோடி தொண்டர்களுக்கு நன்றாக தெரியும்.
நீங்கள் அதை பற்றி அனுதாபப்பட தேவையில்லை. உங்கள் அனுதாபம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தேவையில்லை. ஆடு நனைகிறது என்று ஓனாய் அழ தேவையில்லை. அந்த அனுதாபத்தை யாரும் எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனால் நீங்கள் எந்த சூழ்ச்சி வலை பின்னுகிறீர்கள், யாருக்கு ஆசை காட்டுகிறீர்கள், யார் யார் உங்கள் ஆசை வலையிலே விழுந்திருக்கிறார்கள், யார் யாரை ஆசை வலையிலே நீங்கள் விழுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள், வீடு தேடி சந்திக்கிறீர்கள். சிறையிலே தள்ளியவர்களை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் வீடு தேடி சந்தித்து ஆசை வார்த்தைகளை கொடுக்கிறீர்களே, அந்த மாய வித்தைகள் எல்லாம் உண்மையான விசுவாச அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு நிச்சயமாக உங்கள் சூழ்ச்சி எடுபடாது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.